Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நட்சத்திர தொகுதிகள் வரிசையில் நாம் இன்று காணவிருப்பது அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி போட்டியிட உள்ள சிவகாசி தொகுதி. அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே.டி. ராஜேந்திர பாலாஜியுடன் நீண்டகாலம் பிணைப்பில் இருந்த தொகுதி என்றால் அது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி தொகுதிதான். 1957 முதல் 2006 வரை நடைபெற்ற 12 தேர்தல்களில் காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, திமுக, ஜனதா, அதிமுக, தமாக, மதிமுக என பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் கேடிஆருக்கு 2 முறை தொடர் வெற்றிகளை தந்தது சிவகாசி. 2011 தேர்தலில் முதன்முறையாக களம் கண்ட கே.டி. ராஜேந்திர பாலாஜி சுமார் 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016 தேர்தலில் 14,748 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். பட்டாசு, தீப்பெட்டி, அச்சகம் போன்ற மாநில அளவில் வரி வருவாய் வரக்கூடிய மிக முக்கிய தொழில்கள் அமைந்துள்ள பகுதியாகவும், விளிம்பு நிலை சமூகங்கள், சிறு தொழில் புரிவோர், கூலி தொழிலாளர்கள், சிறுபான்மையினர், வியாபாரிகள் நிறைந்த தொகுதியாகவும் சிவகாசி உள்ளது. இந்த தொகுதியில் மொத்தம் 2,25,461 வாக்காளர்கள் உள்ளனர். அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நல திட்டங்களை விருதுநகர் மாவட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளார் கே.டி. ராஜேந்திர பாலாஜி. சிவகாசி நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு கலைக்கல்லூரி கட்டுவதற்கான அனுமதியை பெற்றது, கூட்டு குடிநீர் திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டம், ரயில்வே மேம்பாலம் என நிறையவே செய்திருக்கிறார் அவர். 2021 தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அங்கு திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் டயானா வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த முறை தாவேகாவும் உள்ளதால் சிவகாசி களம் சூடு பிடித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கருப்பஞானியா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.